வணக்கம், நான் சிவஸ்ரீ, ஜோஹோ புக்ஸோட ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட். இந்த வெபினார் செஷனில் ஜாயின் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம அக்கௌண்ட்ஸ் பேயபிள்ஸ், அதாவது பில்ஸ் பேயபிள்ஸை ஜோஹோ புக்ஸில் எப்படி ஈஸியாக ட்ராக் பண்ணுறது, அதுக்கான ஆட்டோமேஷன் ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, இது மட்டும் இல்லாமல் ஜோஹோ புக்ஸில் வெண்டார்ஸ் அண்ட் பில்ஸ் மேனேஜ்மெண்ட்க்கு நம்ம லான்ச் பண்ணியிருக்க ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்டகிரேஷன்ஸ் பற்றி டீட்டெயில்டாக இந்த செஷனில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான அஜெண்டா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு டீட்டெயில்டு இன்ட்ரடக்ஷன், பர்ச்சேஸ் மாடியூல்ஸ், ஜோஹோ புக்ஸ் இருக்க பர்ச்சேஸ் மாடியூல்ஸில் என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். வெண்டாருக்கு நம்ம பே பண்ண போகிற அமௌண்ட்டை டைரக்ட் பேங்க் இன்டகிரேஷன் வச்சு ஜோஹோ புக்ஸில் எப்படி பண்ணுறது, உங்கள் ஆர்கனைசேஷனில் நீங்கள் பண்ணுற செலவுகளை எப்படி எக்ஸ்பென்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் ஜோஹோ புக்ஸில் பண்ணுவோம், பில் பே ஆட் ஆன், நம்ம லான்ச் பண்ணியிருக்க புது ஆட் ஆன் ஃபீச்சர் பற்றி பார்ப்போம், பாரத் கனெக்ட் இன்டகிரேஷன் பற்றி பார்ப்போம். கடைசியாக ஒரு ரீகேப் செஷன், இது நம்ம இன்றைக்கி பார்த்து எல்லாத்தையுமே ரீகேப் பண்ணிக்கலாம். கடைசியாக நம்ம Q&A செஷனில் உங்களுக்கு இருக்க டவுட்ஸை சால்வ் பண்ணலாம். அக்கௌண்ட்ஸ் பேயபிள்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆர்கனைசேஷனில் பில்ஸ் க்ரியேட் பண்ணுவோம், சன்ரே கிரெடிட்டார்ஸ்னு சொல்லலாம். இந்த அக்கௌண்ட்டில் நம்மளோட பிஸ்னஸ்க்காக வாங்குகிற பொருட்களுக்கோ இல்லை எடுத்துக்கிற சர்வீசஸ்க்கோ பே பண்ணுற அமௌண்ட்டை நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஜோஹோ புக்ஸில் இந்த லைபிலிட்டி அமௌண்ட்டை ட்ராக் பண்ணுற அக்கௌண்ட் பேர் தான் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஜோஹோ புக்ஸில் நம்ம இந்த அக்கௌண்ட்ஸ் பேயபிள் ட்ராக்கிங்காக வச்சுருக்க மாடியூல் தான் பர்ச்சேசஸ் மாடியூல். இந்த அக்கௌண்ட்டோட ட்ராக்கிங் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் என்னென்ன, இதை ஈஸியாக பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணுற ஸ்டெப்ஸ் என்னெல்லாம்னு நமக்கு இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் மாடியூலில் செட் பண்ணுற பேசிக் செட்டிங்ஸ் என்னெல்லாம்னு பார்க்கலாம். ஸோ பர்ச்சேசஸ் மாடியூலில் நம்ம இந்த மாடியூல்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாடியூல்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இங்கே செட்டிங்ஸ் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் கீழே ஜென்ரலில் போனோன்னா நம்ம ஆர்கனைசேஷன் என்னென்ன மாடியூல்ஸ் அவைலபிளாக இருக்குன்றது இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இங்கே நமக்கு தேவையான பர்ச்சேசஸ் மாடியூலை இப்போ எனேபிள் பண்ணலாம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ், ரெக்கரிங் பில்ஸ் எனேபிள் பண்ணி சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாடியூல்ஸ் எல்லாமே பர்ச்சேசஸ் டேப் கீழே நமக்கு ஷோகேஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பர்ச்சேசஸ் மாடியூல் கீழே இருக்கிற டேப்ஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஒரு பர்ச்சேஸ் நம்ம பண்ணுறோம், ஒரு பொருளை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா அதில் அசோசியேட் ஆகிருக்கிற ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம ஜோஹோ புக்ஸில் மாடியூல்ஸாக கொடுத்துருக்கோம். ஸோ இதில் என்னென்னலாம் கவர் ஆகுதுன்னா, வெண்டார்ஸ், அதாவது நம்ம யார்கிட்டேருந்து பொருட்களையோ சர்வீசஸையோ எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறவங்கள நம்ம வெண்டார்ஸை ஆட் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், அதாவது நம்ம ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணுற டாக்குமெண்ட் தான் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ். பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ், ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த பொருளை நம்ம வாங்க போகிறோன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொருள் நமக்கு வந்துருச்சா, நம்ம அக்கௌண்ட்குள்ளே வந்துருச்சா இல்லையான்னு ட்ராக் பண்ணுறதுக்காக பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ். பில்ஸ், இந்த பில்ஸ் தான் நம்ம அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான ப்ரூஃப். ஸோ இந்த பில்ஸ் க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இந்த பில்ஸுக்கு நம்ம பேமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவோம். நம்ம பேங்க்கில் இருந்து நம்ம பண்ணுற பேமெண்ட்டை பேமெண்ட்ஸ் மேட் மாடியூலில் ரெக்கார்ட் பண்ணுவோம். இதில் எதை நம்ம திருப்பி ஒரு பொருளை அனுப்புகிறோமோ இல்லை அந்த பணம் நமக்கு திருப்பி வருதோ அப்படிங்கிற பட்சத்தில் வெண்டார் கிரெடிட்ஸ் க்ரியேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை வெண்டார் கிரெடிட்ஸாக ட்ராக் பண்ணுவோம். இப்போ நம்ம இந்த மாடியூல்ஸ்லாம் ஜோஹோ புக்ஸில் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முதல்ல பார்க்க போகிற மாடியூல் வெண்டார்ஸ் மாடியூல். வெண்டார்ஸ் மாடியூலில் நம்மளோட வெண்டார்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டார்ஸை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று பல்காக வெண்டார்ஸை இம்போர்ட் பண்ணுறது. ஸோ உங்ககிட்ட எக்ஸலில் சில CSV ஃபார்மேட்டில் வெண்டார்ஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபைலை இங்கே அப்லோட் பண்ணி டேரெக்டாக நம்ம வெண்டார்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வெண்டார்ஸை மேனுவலாகவும் க்ரியேட் பண்ணலாம். நம்ம வெண்டார்ஸை மேனுவலாக க்ரியேட் பண்ணும்போது மேனுவலாக இந்த டீட்டெயில்ஸ், வெண்டாரோட நேம், பிஸ்னஸ் நேம், இமெயில் அட்ரஸ், அவங்களோட GST ட்ரீட்மெண்ட் இதெல்லாம் போட்டு க்ரியேட் பண்ணுறது ஒன் வே. இன்னொரு மெத்தட் என்னென்னா, உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறோம், ஜோஹோ புக்ஸ் ஒரு GST சுவிதா ப்ரொவைடர். அதனால் ஜோஹோ புக்ஸ்லேருந்து நம்ம டேரெக்டாக வெண்டார் டீட்டெயில்ஸை எப்படி ஈஸியாக ஃபெச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெச் வெண்டார் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் GSTN பட்டனை கிளிக் பண்ணோன்னா இங்கே GST நம்பர் கேட்கும். இங்கே நீங்கள் உங்கள் வெண்டாரோட GST நம்பர் போட்டுட்டு ஃபெச் வெண்டார் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வெண்டாரோட நேம், GST ட்ரீட்மெண்ட், சோர்ஸ் ஆஃப் சப்ளை எல்லாமே டிஸ்பிளே ஆகிடும். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக GST நம்பர் வச்சு உங்கள் வெண்டார் டீட்டெயில்ஸை ஃபெச் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நம்ம வெண்டாருக்கு ஆட் பண்ணுற அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வெண்டாரோட அட்ரஸ், ஸோ அவங்களோட பில்லிங் அண்ட் ஷிப்பிங் அட்ரஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் பர்சன்னா இப்போ உங்கள் வெண்டாருக்கு நீங்கள் உங்கள் வெண்டாரை டேரெக்டாக ரீச் பண்ணாமல் அந்த வெண்டாரோட ஆர்கனைசேஷனில் இருக்க வேறு யாராச்சும் ரீச் பண்ணோன்னா அவங்கள காண்டாக்ட் பர்சனாக இங்கே ஆட் பண்ணி அவங்க டீட்டெயில்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெண்டாரோட பேங்க் டீட்டெயில்ஸை நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தட் இந்த பேங்க் டீட்டெயில்ஸை வச்சு உங்கள் வெண்டாருக்கு நீங்கள் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபீல்ட்ஸ், இந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கஸ்டமைசேஷன் ஃபீச்சர். ஸோ இங்கே
இருக்கிற டிஃபால்ட் டீட்டெயில்ஸ் ஜோஹோ புக்ஸை நம்ம கொடுக்கறது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது உங்கள் வெண்டார்கிட்டேருந்து வாங்குறதுக்குன்னா அதை நீங்கள் கஸ்டம் ஃபீல்ட்ஸை ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டம் ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் செட்டிங்ஸ் போய்ட்டு கஸ்டமர்ஸ் அண்ட் வெண்டார்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஃபீல்ட் கஸ்டமைசேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து நீங்கள் அந்த கஸ்டம் ஃபீல்ட்ஸை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் இருக்கிற மற்ற வெண்டார் லெவல் கஸ்டமைசேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் நேம்ஸ் ஃபார் வெண்டார்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரே பேரில் 2 வெண்டார் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் ஒரே பேரில் இருக்கிற வெண்டார்ஸை ஆட் பண்ணிக்க முடியும். கஸ்டமர் அண்ட் வெண்டார் நம்பர் அப்படின்றது இப்போ ஒரு வெண்டாருக்கும் யூனிக்காக நம்ம கொடுக்குற நம்பர். ஸோ இந்த நம்பரை வச்சு நீங்கள் உங்கள் வெண்டாரை ஈஸியாக ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்காக எனேபிள் வெண்டார் நம்பர்ஸ் நம்மள்ட்ட ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் எனேபிள் பண்ணி உங்கள் வெண்டார்ஸ்க்கு வெண்டார் நம்பர் அசோசியேட் பண்ணிக்கலாம். மல்டி கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் ஃபார் ஈச் கான்டாக்ட். இப்போ எல்லா வெண்டார்ஸ்க்குமே நீங்கள் வந்து இந்தியன் கரன்சியில் மட்டும்தான் ட்ரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணுவீங்கன்னு கிடையாது. மற்ற கரன்சியில் நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா தான் உங்களால் வந்து க்ரியேட் பண்ண முடியும். இது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற மற்ற கஸ்டமைசேஷன் ஃபீச்சர் வந்து கஸ்டம் பட்டன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த பட்டனை நீங்கள் க்ரியேட் பண்ணி இந்த பட்டனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகி ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நம்மள்ட்ட இருக்கிற கஸ்டமைசேஷன் ரிலேட்டட் லிஸ்ட்டில் வந்து என்ன வரும்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த ஜோஹோ புக் ஸ்க்ரீனில் இருந்துட்டு வேறு ஒரு டீட்டெயில் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதை ரிலேட்டட் லிஸ்ட்ஸாக கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இதே பேஜில் இருந்துகிட்டே உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸை ஆக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் தான் வெண்டார் லெவலில் இருக்கிற கஸ்டமைசேஷன் ஃபீச்சர்ஸ். ஸோ இதை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் உங்கள் வெண்டாரை சேவ் பண்ணிக்கலாம். ஜோஹோ புக்ஸில் வந்து வெண்டார்ஸ்க்கு வந்து MSME டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுற ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம பல்காகவும் அப்டேட் பண்ண முடியும். இந்த அப்டேட் MSME டீட்டெயில்ஸ் டேப் வழியாக நம்ம பிஸ்னஸோட MSME டீட்டெயில்ஸ் போட்டதுக்கு அப்புறமா வெண்டார்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு வெண்டார்ஸோட MSME டீட்டெயில்ஸை பல்காக அதில் அப்லோட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் ஃபைலில் அதை நம்ம மேனுவலாக இம்போர்ட் பண்ணிக்க நம்மளால் முடியும். இது இல்லாமல் வெண்டார்ஸ்க்கு நம்ம என்னென்ன அதர் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் தான் நம்ம வெண்டார் ஓவர்வியூ பேஜ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நம்ம வெண்டார் டீட்டெயில்ஸ் என்னெல்லாம் போட்டு சேவ் பண்ணியிருக்கோமோ அது எல்லாமே இங்கே நமக்கு காமிக்கும். இது இல்லாமல் இதில் என்னென்ன அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே மோர் ஆப்ஷன் போய்க்கலாம். அசோசியேட் டெம்ப்ளேட்ஸ். ஸோ இப்போ இந்த வெண்டாருக்கு நான் க்ரியேட் பண்ணுற ட்ரான்சாக்ஷன் எல்லாமே ஒரு பர்டிகுலர் டெம்ப்ளேட்டில் தான் வரணும்னு ஆசைப்பட்டேன்னா இந்த அசோசியேட் டெம்ப்ளேட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஜோஹோ புக்ஸில் இருக்க மல்டிபிள் டெம்ப்ளேட்ஸை வெண்டாரோட ட்ரான்சாக்ஷனுக்கு அசோசியேட் பண்ணிக்கலாம். இது PDF டெம்ப்ளேட்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இமெயில் நோட்டிஃபிகேஷன் அனுப்புகிற டெம்ப்ளேட்ஸ்க்கும் இதை அப்ளை பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் வெண்டார் போர்ட்டல். இப்போது நம்ம வெண்டாருக்கு க்ரியேட் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸை ஜோஹோ புக்ஸில் பார்த்துக்குறோம். ஆனால் உங்கள் வெண்டார் வந்து இந்த ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கணும், நீங்கள் என்ன உங்களுக்கு க்ரியேட் பண்ணுறீங்கன்றதை பார்க்கணும் அப்படின்றதுக்கான ஒரு செட்டப் தான் கான்ஃபிகர் வெண்டார் போர்ட்டல். ஸோ இந்த வெண்டார் போர்ட்டலில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இன்வைட் டு போர்ட்டல்னு உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் வெண்டாருக்கு வந்து ஒரு இமெயில் இன்வைட் போகும். அந்த இமெயில் இன்வைட்டை உங்கள் வெண்டார் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா ஒரு வெண்டார் போர்ட்டல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதில் அவங்களோட பாஸ்வேர்டை அவங்க செட் பண்ணிக்கிட்டு அவங்க வெண்டார் போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு வெண்டார் போர்ட்டல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் அந்த வெண்டார் போர்ட்டலோட பேஜ். அவங்க வெண்டார் போர்ட்டலில் ஆக்சஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து அவங்களுக்கு என்னென்ன ஓப்பன் ட்ரான்சாக்ஷன், பர்ச்சேஸோட ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, கிரெடிட்ஸ் ஏதாச்சும் இருக்கா, அவங்களுக்கு இன்னும் எவ்வளோ அமௌண்ட் நம்ம எண்ட்லேருந்து பே பண்ணணும், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்துடும். இது இல்லாமல் இதில் அவைலபிளாக இருக்கிற மாடியூல்ஸ் வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ், இன்வாய்ஸஸ், பேமெண்ட்ஸ், ரிசீட், ஸ்டேட்மெண்ட்ஸ். இதில் வந்து அவங்க நம்ம ஜோஹோ புக்ஸ் ஆர்கனைசேஷனில் அவங்களுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுற ட்ரான்சாக்ஷன்ஸை அவங்க இங்கே வந்து வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வெண்டார் போர்ட்டல். வெண்டார் போர்ட்டலுக்கு அடுத்தது லிங்க் டு கஸ்டமர்னு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லிங்க் டு கஸ்டமர் ஆப்ஷன் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேசஸில் ஒரு வெண்டார் வந்து உங்களுக்கு கஸ்டமராகவும் இருப்பாங்க. அதாவது நீங்கள் அவங்ககிட்ட பொருள் வாங்கவும் செய்வீங்க, அதே சமயத்தில் அவங்களுக்கு அந்த பொருளை விற்கவும் செய்வீங்க. அப்படி இருக்கும்போது இந்த லிங்க் டு கஸ்டமர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி எந்த கஸ்டமர் இந்த வெண்டாராக இருக்காங்களோ அந்த கஸ்டமர் கான்டாக்ட் இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த கான்டாக்ட் ரெண்டும் லிங்க் ஆகிடும். அதை வந்து நீங்கள் ஈஸியாக வியூ பண்ணிக்கவும் முடியும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து லிங்க்டு, ஆல்ரெடி லிங்க்டு டு கஸ்டமர் கான்டாக்ட். ஸோ இங்கே வந்து அவங்களுக்கு க்ரியேட் பண்ணுற சேல்ஸ் ட்ரான்சாக்ஷன்ஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும், அவங்களுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணுற பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன்ஸையும் இங்கே பார்த்துக்க முடியும். இது இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட அவங்களோட கன்சாலிடேட்டட் ஸ்டேட்மெண்ட்டும் பார்க்க முடியும். அந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற பில்ஸ், வெண்டார் கிரெடிட்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். இந்த வெண்டார் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கஸ்டமர் ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ஃபீச்சர்ஸ் வெண்டார் சைடில். இது இல்லாமல் ஒரு காமனான இது வந்து என்னென்னா, ஒரு வெண்டாருக்கு வந்து நீங்கள் மோர் தேன் 1 GST நம்பர் ஆட் பண்ணணும் அப்படின்ற கேஸில் நீங்கள் வந்து ப்ளஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷனில் ஆட் பண்ணிக்கலாம். அதை நான் காமிக்கிறேன். இங்கே ப்ளஸ் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, இங்கே வந்து ஆட் டேக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்து இன்னொரு GST நம்பர் ஆட் பண்ணி பிளேஸ் ஆஃப் சப்ளை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 2 GST நம்பருமே ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் ட்ரான்சாக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணும்போது உங்களுக்கு எது ப்ரைமரியாக வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அந்த GST நம்பர் வச்சு ட்ரான்சாக்ஷன்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் வெண்டார் எண்டில் நம்ம பண்ணுற கான்ஃபிகரேஷன்ஸ். ஸோ நீங்கள் இந்த வெண்டார் பேஜ்லேருந்தே உங்களால் ட்ரான்சாக்ஷன்ஸும் வெண்டார்ஸ்க்கு க்ரியேட் பண்ண முடியும். அது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் மாடியூல். இப்போ நம்ம ஒரு வெண்டாரை க்ரியேட் பண்ணிட்டோம். அடுத்து தான் அந்த வெண்டார் கூட நம்ம பண்ண போகிற ட்ரான்சாக்ஷனுக்கு ஒரு சாம்பிள் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் திங்ஸ் வேணும் என்னெல்லாம் வாங்கணும்னு இருக்கிறீங்களோ அதை வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராக க்ரியேட் பண்ணி உங்கள் வெண்டாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ நான் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டராக க்ரியேட் பண்ணி நான் வந்து என் வெண்டாருக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ஃபீச்சர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் அப்ரூவல். இந்த அப்ரூவல் வந்து நம்ம எப்படி செட் பண்ணணும்னாக்கா, செட்டிங்ஸ் போயிட்டு பர்ச்சேசஸ் கீழே பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் போவோம். பர்ச்சேஸ் ஆர்டர்ஸில் ஜென்ரலில் வந்து என்ன செட்டிங்ஸ் இருக்கும்னா, எப்போ இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் க்ளோஸ்டு ஆகணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நம்ம பர்ச்சேஸ் ரிசீவ் ரெக்கார்ட் பண்ண உடனே க்ளோஸ்டுன்னு மாற்றிக்கலாமா, இல்லை பில்ஸ் க்ரியேட் பண்ண அப்புறம் க்ளோஸ்டுன்னு மாற்றிக்கலாமா, இல்லை ரிசீவ்ஸ் பில்ஸ் ரெண்டுமே ரெக்கார்ட் பண்ண அப்புறம் க்ளோஸ்டுன்னு மாற்றிக்கலாமா அப்படிங்கிறத நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ரூவல் கான்ஃபிகரேஷன்ஸ் எப்படின்னு பார்ப்போம். அப்ரூவல் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரான்சாக்ஷன் நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த ட்ரான்சாக்ஷனை வந்து எனக்கு அடுத்த பொசிஷனில் இருக்கிறவங்க என் கம்பெனியில் அதை செக் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து அப்ரூவலோடைய மெயின் கான்செப்ட். இது வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எரர்ஸ் வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக, மேனுவல் எரர்ஸ் எதுவும் நடந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக செக் பண்ணி கிராஸ் வெரிஃபிகேஷனுக்காக இந்த அப்ரூவல் ப்ராசஸ் யூஸ் பண்ணுவோம். இதில் நமக்கு சிம்பிள் அப்ரூவல், மல்டி லெவல் அப்ரூவல்னு 2 டைப் இருக்குது. சிம்பிள் அப்ரூவல் அப்படின்றது அப்ரூவ் பெர்மிஷன் எந்தெந்த யூசருக்குலாம் நம்ம கொடுக்குறோமோ அந்த எல்லா யூசர்ஸுமே அப்ரூவ் பண்ணி ட்ரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டி லெவல் அப்ரூவல் அப்படின்றது இப்போ ஒரு ஆர்கனைசேஷன் லெவலில் ஒரு ஸ்டாஃப் ஒரு ட்ரான்சாக்ஷனை கிரியேட் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்க மேனேஜர் அப்ரூவ் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கிற அந்த கம்பெனியோட ஓனர் வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி கேசஸ் இருக்கும். ஸோ அந்த கேசஸில் மல்டி லெவல் அப்ரூவல் செலக்ட் பண்ணிவிட்டு அப்ரூவல் எந்தெந்த லெவலில் வேணும் அப்படின்றத நம்ம கான்ஃபிகரும் பண்ணிக்கலாம். இதுதான் அப்ரூவலோட ப்ராசஸ். ஸோ நான் வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறமா அதை வந்து சப்மிட் ஃபார் அப்ரூவல் கொடுத்து இல்லை அப்ரூவ் பண்ணிவிடுவேன். அதை அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த வெண்டாருக்கு சென்ட் பண்ணுவேன். அந்த வெண்டாருக்கு நான் சென்ட் பண்ண அப்புறம் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து இஷ்யூடுக்கு மாறிடும். ஸோ இப்படி இஷ்யூட் ஸ்டேட்டஸில் இருக்க பர்ச்சேஸ் ஆர்டரை வந்துட்டு நான் வந்து ஒரு பில்லாகவும் கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு பர்ச்சேஸ் ரிசீவாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து எப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டாரோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுவோம். எங்கே இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை நான் டெலிவரி வாங்கணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுவோம். ஸோ இதை வந்து நீங்கள் எதர் உங்களோட வேர் ஹவுசஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் ஆர்கனைசேஷன் அட்ரஸாகவும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த பர்ச்சேஸே நான் என்னோட கஸ்டமருக்காக பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக உங்கள் கஸ்டமரோட அட்ரஸையே வந்து இந்த டெலிவரி அட்ரஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கஸ்டமருக்காக இந்த பர்ச்சேஸ் நீங்கள் ப்ராசஸ் பண்ண போகிறீங்களோ அந்த கஸ்டமரோட அட்ரஸை வந்து நீங்கள் எங்கே சூஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் பர்ச்சேஸ் ஆர்டரோட டேட் இருக்கும், பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இருக்கும். நீங்கள் என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணுறீங்க அப்படின்றத, என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதை ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரு பர்ச்சேஸ் ஆர்டரோட ஜென்ரல் ஃபார்மேட். இதுக்கப்புறம் இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை வந்து ஒரு பர்ச்சேஸ் ரிசீவாகவும் கன்வெர்ட் பண்ணுவேன், இல்லை ஒரு பில்லாகவும் கன்வெர்ட் பண்ணிப்பேன். இது வந்து எப்படி எனக்கு கன்வீனியண்ட்டாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்ச்சேஸ் ஆர்டரில் இருக்க மற்ற ஃபீச்சர் வந்து என்னென்னா, எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பொருளை ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா அது என்றைக்கு எனக்கு டெலிவரி ஆகும் அப்படிங்கிறத இந்த எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டில் நான் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இன்றைக்கி ஒரு பொருள் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து நான் அதுக்கு 5th வரைக்கும் டைம் கொடுத்து 5th வந்து எக்ஸ்பெக்டட் டெலிவரி டேட்டாக வச்சுருக்கேன் அப்படின்னா, ஸோ எனக்கு 5th அந்த ஐட்டம் டெலிவரி ஆகலை அப்படின்னா எய்தர் நான் அந்த ஐட்டமை மட்டும் கேன்சல் ஐட்டம்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேன்சல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எனக்கு இந்த பர்ச்சேஸே நான் இந்த வெண்டார்கிட்ட பண்ண வேணான்ற நினச்சாக்கா மார்க் கேன்சல் யூஸ் பண்ணி இந்த பர்ச்சேஸ் ஆர்டரையே மார்க் கேன்சல் பண்ணிடலாம். இதில் இருக்க அடுத்த ஆப்ஷன் வந்து க்ளோன். ஸோ இதே பர்ச்சேஸ் ஆர்டர் டீட்டெயில்ஸ் வச்சு எனக்கு இன்னொரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணோன்னா இந்த க்ளோன் ஆப்ஷன் வச்சு நான் கிரியேட் பண்ணிக்கலாம். டெலீட் ஆப்ஷன் இந்த வேண்டான்னு டெலீட் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வந்து
ஒரு பர்ச்சேஸ் ரிசீவாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ் வந்து ஒரு ஜோஹோ இன்வென்ட்ரி ஃபீச்சர். இந்த பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் நான் ரைஸ் பண்ணிவிட்டேன், அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வெண்டாரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த பர்ச்சேஸ் ஆர்டரை வெண்டார்ஸ் வந்து எங்கே அக்செப்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, எதர் அவங்க மேனுவலாக அக்செப்ட் பண்ணி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸை வந்து வெண்டார் போர்ட்டலில் ஜோஹோ புக்ஸ்லேருந்தே அவங்க அக்செப்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வெண்டார் போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் டேப் இருக்குல்ல, இங்கே வந்துட்டு அவங்களுக்கு நம்ம க்ரியேட் பண்ண பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் எல்லாமே காமிக்கும். ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஸ்டேட்டஸில் இருக்க பர்ச்சேஸ் ஆர்டர் அவங்க போய் ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் செக் பண்ணிவிட்டு அக்செப்ட் ஆர் டிக்ளைன் அவங்க பண்ண முடியும். ஒன்ஸ் அவங்க இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஜோஹோ புக்ஸ் ஆர்கனைசேஷனில் அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் அக்செப்டட் ஸ்டேட்டஸில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த பர்ச்சேஸ் ஆர்டரை நம்ம வந்து எதர் பர்ச்சேஸ் ரிசீவாவோ இல்லை பில்லாவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வேரியஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் த பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு டிஃப்ரெண்ட் வியூஸ்மே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பர்ச்சேஸ் ரிசீவ். ஸோ இப்போ ஒரு பொருள் நான் ஆர்டர் பண்ணிவிட்டு அது வந்து டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கும்போது அது எனக்கு ரீச் ஆகிடுச்சா, டெலிவரி ஆகிடுச்சா இல்லையா அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம ட்ராக் பண்ணுறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் இந்த பர்ச்சேஸ் ரிசீவ்ஸ். ஸோ அந்த பொருள் எனக்கு டெலிவரி ஆகிடுச்சு அப்படின்னா நான் அதை வந்து ரிசீவ்ட் அப்படின்னு ட்ராக் பண்ணிக்கலாம். அதே எனக்கு ஆகலை, அது வந்து ஆன் த வேல இருக்குது, இன்னும் எனக்கு ரீச் ஆகலை என்னோடய வேர் ஹவுஸ்க்கோ இல்லை என்னோடய கஸ்டமர் லொக்கேஷனுக்கோனா நான் அதை வந்து மார்க் ஆஸ் இன் டிரான்சிட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ராக் பண்ணிப்பேன். இப்படி நான் வந்து ரிசீவ்ட் அப்படின்னு ட்ராக் பண்ண பர்ச்சேஸ் ரிசீவ்ஸை பில்லாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் எனக்கு இருக்கும். இந்த கன்வெர்ட் டு பில் ஆப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணாலே எனக்கு இந்த பர்ச்சேஸ் ரிசீவ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு பில்லாக வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிற மாடியூல்ஸ் வந்து பில்ஸ். ஸோ பில்ஸ் தான் வந்து ஒரு டிரான்சாக்ஷன், ஒரு பர்ச்சேஸ் டிரான்சாக்ஷனோடைய ப்ரூஃப் டாக்குமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பில்ஸில் தான் வந்து அக்கௌண்ட்ஸ் பேயபிளில் நம்ம பண்ணுற பர்ச்சேஸஸை ட்ராக் பண்ணுவோம். இதுதான் பில்ஸோட ஓவர்வியூ பேஜ். ஸோ இதில் வந்து நமக்கு அவுட்ஸ்டாண்டிங் பேபிள்ஸ், அதாவது நம்ம வெண்டாருக்கு எவ்வளோ பே பண்ண போகிறோம் அப்படின்ற அமௌண்ட், அந்த டீட்டெயில்ஸ், இன்றைக்கி டியூ ஆகிற அமௌண்ட், அதாவது இன்றைக்கி ஓவர் டியூவாக ஆக போகிற பேமெண்ட்ஸ் அமௌண்ட் எவ்வளோ, 30 டேஸில் எவ்வளோ டியூ இருக்குது, ஓவர் டியூ பில்ஸோட வேல்யூ என்ன, இது எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு ஒரு சின்ன டேஷ்போர்ட் மாதிரி இங்கே இந்த பர்ச்சேஸ் பில்ஸ் ஓவர்வியூ பேஜ்லேயே வந்துடும். பில்ஸை வந்து நம்மளால் பல்காகவும் அப்லோட் பண்ண முடியும், மேனுவலாகவும் பில்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நான் மேனுவலாக பில்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம வெண்டார் டீட்டெயில்ஸ் கேட்கும், பில் நம்பர், பில் டேட் கேட்கும். இங்கே இருக்கிற ஒரு ஃபீச்சர் தான் டிரான்சாக்ஷன் போஸ்டிங் டேட். இந்த டிரான்சாக்ஷன் போஸ்டிங் டேட்டோட எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பில் இன்றைக்கி டேட்டில் ரேஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த பில்லோடைய பேமெண்ட்டோ இல்லை இந்த பில்லை வந்து நம்ம அக்கௌண்டிங்க்கு நெக்ஸ்ட் மந்த்து தான் கொண்டு வரணும்னு நினச்சோம் அப்படின்னா, ஸோ பில் டேட்டை வந்துட்டு இன்றைக்கி டேட் 29ன்னு வச்சுட்டு டிரான்சாக்ஷன் போஸ்டிங் டேட்டை வந்து நான் May 1 அப்படின்னு வைக்கிறேன்னா, இந்த பர்டிகுலர் பில் வந்து May 1 தான் நம்மளோட அக்கௌண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங்ஸ்குள்ளே வரும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஃபீச்சர் தான் டிரான்சாக்ஷன் போஸ்டிங் டேட். அண்ட் தென் நம்ம பில்ஸில் வந்து ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணி பில்ஸை வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பில்ஸில் இருக்க இன்னொரு ஃபீச்சர் வந்து லேண்டட் காஸ்ட். இந்த லேண்டட் காஸ்ட் வந்து எதுக்குன்னா, இப்போ ஒரு பில் நம்ம வாங்குகிறோம், ஒரு ஐட்டம் வந்து நம்ம வெண்டர்கிட்டேருந்து வாங்குகிறோன்னா அந்த ஐட்டமோட ப்ரைஸ் மட்டும் இல்லாமல் வேறு சில அமௌண்ட்டும் அந்த ஐட்டம்ஸ்க்கு வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம ஒரு ஷிப்பிங் சார்ஜோட நம்ம ஒரு ஐட்டம் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த ஷிப்பிங் சார்ஜையோ இல்லை ஃப்ரைட் சார்ஜஸையோ நம்ம ட்ராக் பண்ணுறது தான் லேண்டட் காஸ்ட் டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே வந்து நம்ம இந்த ப்ளஸ் லேண்டட் காஸ்ட் யூஸ் பண்ணி லேண்டட் காஸ்ட்டை இந்த பில்லே நம்ம ட்ராக் பண்ண முடியும். ஸோ இந்த பில்லில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஓவர்சீஸ் பில்லு. இந்த ஓவர்சீஸ் பில்லுக்கு வந்து நான் வந்து ஒரு கஸ்டம்ஸ் சார்ஜும் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டையும் லேண்டட் காஸ்ட்டாக ட்ராக் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லேண்டட் காஸ்ட்டை வந்து இதே பில்ஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அலோகேட் லேண்டட் காஸ்ட் ஃப்ரம் அ பில். ஸோ இது வேறு ஒரு பில்லில் இருந்து லேண்டட் காஸ்ட்டை எடுத்து இந்த பில்லுக்கு அப்ளை பண்ணுற ப்ராசஸ் தான் அலோகேட் லேண்டட் காஸ்ட் ஃப்ரம் அ பில். ஸோ இதுதான் வந்து பில்ஸில் வந்து நமக்கு இருக்க ஃபீச்சரு. இப்போ நம்ம பில் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பேமெண்ட் ப்ராசஸிங். ஸோ இப்போ ஒரு டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணி பில்ஸ் வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வெண்டாருக்கு வந்து எப்படி பேமெண்ட் பண்ணலாம் ஜோஹோ புக்ஸில் இருந்து அப்படின்றத பார்க்குறோம். ஜோஹோ புக்ஸில் வந்து நம்ம மேனுவலாக பேமெண்ட் ரெக்கார்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இந்த ரெக்கார்ட் பேமெண்ட் பட்டன் யூஸ் பண்ணி பண்ணுறது. இதில் வந்து நம்ம எந்த அக்கௌண்ட்டில் இருந்து பேமெண்ட் பண்ண போகிறோன்றதை சூஸ் பண்ணிவிட்டு பேமெண்ட் மோட் சூஸ் பண்ணி இந்த பேமெண்ட்டை ரெக்கார்ட் பண்ணிவிடுவோம். இது இல்லாமல் நம்மக்கிட்ட பே வயா செக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ நம்ம செக்ஸ் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பே வயா செக் ஆப்ஷன் யூஸ் பண்ணி செக்ஸ் ஜெனரேட் பண்ணி பிரிண்ட் பண்ணி அந்த செக்ஸை வந்து பேங்க் மூலமா ப்ராசஸ் பண்ணுவோம். இது வந்து பே வயா செக் ஆப்ஷன். இது இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற அடிஷ்னல் ஃபீச்சர் தான்
டைரக்ட் பேங்கிங் இன்டெகிரேஷன் ஃபார் வெண்டார் பேமெண்ட்ஸ். ஸோ அந்த டைரக்ட் பேங்கிங் இன்டெகிரேஷன் ஃபார் வெண்டார் பேமெண்ட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா,